முதல்ல அனைவருக்கும் உளம் கனிந்த குடியரசு தின வாழ்த்துகள். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 10 பத்மஸ்ரீ அவார்டுகள் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி 4 பேருக்கு பத்மபூஷன் கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏனென்றால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு அதிகமாக அடையாளம் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நாம் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லை, அன்சங் ஹீரோஸ்னு யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்படாதவர்களோ, பறை இசையெல்லாம் யாரும் அடையாளப்படுத்துவதில்லை, சமையற்கலையை யாரும் அடையாளப்படுத்துவதில்லை, சிற்பக்கலையை யாரும் அடையாளப்படுத்துவதில்லை. ஆக முன்னெல்லாம் விருதுக்கு பின்னால் சில பேர் பிரபலமானவர்கள் எங்களுக்கு விருது வேண்டும் விருது வேண்டும் என்று சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காலத்தில் விருது அவர்களை தேடி வருகிறது. ஆக எளியவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது கொடுத்த நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பெரம்பூரில் தம்பி மோகன்ராஜ் அவங்க தலைமையில் ஒரு சாமானிய மக்களுக்கான நிகழ்வு நடைபெற்றது. எல்லாரும் உத்தன்சந்த் கட்டாரியா போன்றவர்கள் அவங்க தொடர்ந்து டயாலிசிஸ் சென்டர்லாம் நடத்திட்டு வராங்க. இதை மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருவரும் மக்களுக்கான உதவிகளை செய்ய ஆரம்பித்தால் மக்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த குடியரசு தினம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் குடியரசு தினமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் அது சார்பாக நாளை டெல்லியில் ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நான் நாளை டெல்லி செல்கிறேன். நான் அஜித்குமார் சகோதரர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்ததற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடான கோடி ரசிகர்களின் மனதை வென்றவர். இன்று அவருக்கு இந்திய மக்களின் மனதை வெல்லும் அளவிற்கு பத்மபூஷன் கிடைத்திருக்கிறது. நான் எனது பதிவில் போட்டேன், நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு கார் போட்டியாளராக இருந்து நம் பாரத தேசத்திற்கு பெருமை சேர்த்த நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் கொடுத்து பாரதம் பெருமை சேர்த்திருக்கிறது. நாட்டிற்கு பெருமை சேர்த்த அவருக்கு நாடு பெருமை சேர்த்திருக்கிறது என்று நான் சொன்னேன். தேநீர் விருந்தை புறக்கணிப்பது நல்ல பழக்கம் இல்லைன்றது எனது கருத்து. இது ஆளுநர் கொடுக்கறதில்ல, இது அட்ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆளுநராக இருக்கும்போது எல்லாரையும் அழைப்போம். அந்த அழைப்பிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இன்னொன்று, இதை மாதிரி நிகழ்வுகளில் தான் முதலமைச்சர், ஆளுநர், அமைச்சர்கள், மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் இல்லாமல் அவசியமான தேநீரை அறிந்திக்கொண்டே எல்லாரும் விவாதம் செய்யலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு விவாதிக்கின்ற ஒரு வாய்ப்பை அரசியல் தலைவர்கள் புறந்தள்ளக்கூடாது. அதனால் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதை அந்த அந்த ஆலோசனை நான் புறக்கணிக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக அவங்க சேரணும். இது அரசியல் இல்லாமல் அவசியமாக சில அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகின்ற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை முதலமைச்சர் முதற்கொண்டு பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து.